தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், ஒரு சில காரியங்கள் நமக்கு சித்தி அடையாமல், காரியங்கள் வாய்க்காமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தர் இன்னும் உங்களிடம் ஒரு சில காரியத்தை எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, அதுதான் நாம் கோபத்தை விட்டுவிட வேண்டும். இரண்டாவதாக, உக்கிரகத்தை விட்டுவிடு. கத்தோலிக்க வேதாகமம் கூறுகிறது, உக்கிரகம் என்றால் வெகுண்டெழுவதை. யாராவது ஒருவர் நாம் செய்யாததை விட்டோம் என்று கூறும் பொழுது நாம் பொங்கி எழுவோம். கோபத்தில் அவரை கடிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பொங்கி எழுவோம் அல்லவா? இதை விட்டுவிட வேண்டுமாம். மூன்றாவதாக, பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் வேண்டாம். அதாவது ஒருவர் நமக்கு தீமை செய்யும் பொழுது நாம் அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அவர்கள் மறைமுகமாக நமக்கு தீமை செய்யும் பொழுது அவர்கள் மேல் நமக்கு எரிச்சல் வரும். அவர்களுக்கு நாம் தீமை செய்ய வேண்டும் என்று நம் மனதில் நினைத்து ஒரு எரிச்சல் வரும் அல்லவா? கர்த்தர் அதை விட்டுவிட வேண்டும். இந்த 3 குணத்தையும் நம்மிடமிருந்து நாம் முழுமையாக விட்டுவிட்டோம் என்றால் கர்த்தர் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற காரியத்தை இன்றே நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கின்ற இதை நாம் ஏற்கனவே நாம் நினைத்துக் கொண்டுதான் இருப்போம். கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது என்று நாம் நினைத்துக் கொண்டுதான் இருப்போம். அப்படிப்பட்ட காரியத்தை நம்மகிட்ட அகற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டேதான் இருப்போம். ஆனால் அதில் நாம் தோற்றுவிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆவியானவரை நமக்கு துணைக்கு அழைக்கவில்லை. ஆவியானவர் தான் பிதாவாகிய கர்த்தர் இயேசுவை அனுப்பி, இயேசுவானவர் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு தேற்றரவானராக, நமக்கு உதவியாளராக தூய ஆவியானவரை அனுப்பினார். நாம் அந்த தூய ஆவியானவரிடம் இந்த குணத்தை எடுக்க அவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்தோமா? யோசித்து பாருங்கள். இல்லைதானே? அப்படி என்றால் இன்று நாம் ஆவியானவரிடம், பரிசுத்த ஆவியானவரிடம் இந்த குணத்தை எடுத்துக்கொள்ள அவரிடம் வேண்டுவோம். கோபத்தை எடுத்து விடுங்கள், உக்கிரகத்தை அகற்றி விடுங்கள், எரிச்சலை எங்களிடமிருந்து எடுத்து விடுங்கள் என்று 3 காரியத்தையும் முழுமையாக எடுத்து விடுங்கள் என்று தூய ஆவியானவருடைய துணையை நாம் நாடும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர், அவர் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவரை போன்று நம்மையும் பரிசுத்தவனாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றே நாம் தூய ஆவியானவருடைய துணையை நாடுவோம். இந்த 3 குணத்தையும் நம்மை விட்டு அடியோடு அகற்றி இன்றிலிருந்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உமக்கு எம்மிடம் உள்ள இந்த அன்புக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் முற்றிலும் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த 3 குணத்தையும் எங்களிடம் கண்டு இதை முழுமையாக அகற்றினால்தான் ஆசீர்வதிப்பேன். இந்த 3 குணங்களும் தடையாக உள்ளது என்று எங்களுக்கு எடுத்து கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றிலிருந்து தூய ஆவியானவர் துணையை நாடி எங்களுடைய கோபத்தை, உக்கிரகத்தை, எரிச்சலை விட்டு விடுவோம் என்று நாங்கள் உம்மிடம் வாக்கு கொடுக்கின்றோம். வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி பரிசுத்தவானாக மாற்ற உதவிதாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.